மகிமை மகிமை என்கிற வார்த்தை பழைய ஏற்பாட்டிலே 100 முறையும் புதிய ஏற்பாட்டில் 50 முறையும் வருகிறது. தேவனை நாம் எப்படி மகிமைப்படுத்த முடியும்? கிரியத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்குடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். நம்முடைய சரீரத்தினாலும் ஆவியினாலும் நாம் தேவனை மகிமைப்படுத்த முடியும். ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கும் போது தேவநாம மகிமைப்படும். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தபோது, அவர் ஊழியம் செய்த போது, மத்தேயு 9:8 ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு, மனுஷருக்கு இப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்த முடியாத எல்லா காரியங்களையும் செய்தார். நாமும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பயன்படுத்தி நாம் ஊழியம் செய்யும் போது தேவநாமம் மகிமைப்படும். மத்தேயு 15:31 ஊமையர் பேசுகிறதையும் ஊனர் சொஸ்தமாகிறதையும் சப்பானி நடக்கிறதையும் குருடர் பார்வையிடுகிறதையும் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள், தேவனை மகிமைப்படுத்தினார்கள். நாம் ஆச்சரிய காரியங்கள் நடக்கும்போது, குணமாக்குகிற வரங்கள் செயல்படும் போது ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்துவார்கள். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே இது எபேசியில் குடியிருந்த யூதர்கள் அனைவருக்கும் தெரிய வந்தபோது, அதாவது பிசாசு விரட்டப்பட்ட போது, அந்த சாத்தானுடைய பிடியில் இருந்தவர்களை விடுதலையாக்கப்பட்ட போது ஒரு பெரிய எழுப்புதல் நடந்தது. அவர்கள் எல்லோரும் பயமடைந்தார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்பட்டது. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும் எப்போது? நீங்கள் பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை விடுதலையாக்கும் போது, பிசாசை நீங்கள் விரட்டும் போது, நீங்கள் பிசாசின் அந்த அசுத்த ஆவிகளுடைய அந்த ஆளுகையில் இருக்கிறவர்களை நீங்கள் விடுதலையாக்கும் போது அங்கு தேவனுடைய நாமம் மகிமைப்படும். எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிவிக்கும் போது தேவனுடைய நாமம் மகிமைப்படும். பவுல் அப்போஸ்தலன் 1வது மிஷினரி பயணம், 2வது மிஷினரி பயணம், 3வது மிஷினரி பயணம் போகும்போது எந்த இடத்துலெல்லாம் அவன் தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவித்தானோ அங்கெல்லாம் தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. அற்புதம் நடக்கும், தேவநாமம் மகிமைப்படும். நீங்கள் இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். மகிமை வரும். ஜெபிக்கும் போது மகிமை ஏற்படும், மகிமை வெளிப்படுத்தப்படும். துதிக்கும் போது மகிமை வெளிப்படும். நீங்கள் ஐக்கியமாயிருந்து ஆராதிக்கும் போது தேவனுடைய நாமம் மகிமைப்படும். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் சுவிசேஷம் அறிவித்து பாவிகள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுக்க பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினுடைய நாமத்தினாலே ஞானஸ்தானம் எடுக்கும்போது தேவநாமம் மகிமைப்படும். தேவராஜ்யம் கட்டப்படும் போது தேவநாமம் மகிமைப்படும். தேவனுக்குரிய தேவனை நீங்கள் புகழ்ந்து அவரை நீங்கள் போற்றி பாடும்போது புகழும்போது தேவநாமம் மகிமைப்படும். ஆராதனையிலே தேவநாமம் மகிமைப்படும். ஜபத்திலே தேவநாமம் மகிமைப்படும். வசனத்தை நீங்கள் பேசும்போது, வசனங்கள் அநேக இடங்களிலே பரவும்போது, வசனத்தினுடைய அந்த ஆழங்களை நீங்கள் சொல்லும்போது தேவநாமம் மகிமைப்படும். பரிசுத்த ஆவியானவர் வருகிறார், தேவநாமம் மகிமைப்படும். எனக்கு அருமையானவர்களே, தேவநாமம் மகிமைப்படும்படியாக நம்முடைய வாழ்க்கையும் ஊழியத்தையும் குடும்பத்தையும் ஒப்புக்கொடுங்கள். உங்களை ஒப்புக்கொடுங்கள். அந்த வசனம் சொல்லப்பட்டபடி அவங்களுடைய கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகினால் தேவனுக்குடையவர்களாகி உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். மகிமை தேவனை மகிமைப்படுத்துங்கள். தேவன் உங்களை உயர்த்துவார். God bless you.